அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மீனவன். கடலுக்குள்ளே மீனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. வாங்க, இன்றைக்கி உங்களை நான் கடலுக்குள்ளே கூப்பிட்டு போகிறேன். பாறை மீன் ரொம்பலாம் இல்லை, கொஞ்சமாக வந்திருக்கு. அது எப்படி கடலுக்குள்ளே ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது தாங்க பாறை. அது பாறையிலேயே இது மஞ்சள் பாருங்க. மஞ்சள் பாறை மீன் குழம்புக்குனாலும் சரி, பொரிக்கினாலும் சரி, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மீனை தான் இப்போ துரத்தி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். எப்படி வீடியோ எடுத்துகிட்டு இருக்குன்னு பாருங்களேன். நமக்கு நார்மலாக மீனை வாங்கி நீங்கள் என்ன பண்ணீங்க, சாப்பிடுங்க, அப்படி இப்படி தான் தெரியும். இது வலையில் எப்படி ஓடிட்டுருக்கு, அது போக இந்த வலையில் எப்படி தச்சு கிடக்கு அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோவே இருக்கும். நார்மலாக நம்ம மீனை பிடிச்சிட்டு வர்றாங்க அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் மீனை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வேலைகள் அதிகம். எங்களுக்கு வேலைப்பாடோடு சேர்த்து கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு வலையும் எங்களுக்கு வலைலாம் பிஞ்சு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிறதே எங்களுக்கு அதுதான் ரொம்ப ஒரு சிரமமான ஒரு வேலை. வலை பிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, வலையை பெதையணும் அப்படி இப்படிலாம் இருக்கும். சில டைம் இந்த மீனை பிடிக்கும்போது வலையெல்லாம் நாங்கள் விட்டுட்டுலாம் வர வேண்டிய சூழ்நிலை ஆயிரும். அதனால் கொஞ்சம் பார்த்து இந்த பாறை மீன்லாம் நாங்கள் பிடிப்போங்க. இந்த பாறை மீன் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு வருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். தண்ணிக்கு எல்லோரும் சிலிண்டரை போட்டு ஓடிட்டு இருக்காங்க. நான் வீடியோ எடுக்க முடியல. இப்போ அண்ணங்க 2 பேர் தான் எடுத்தாங்க. அவங்க தான் சிலிண்டர் போட்டனால அந்த மீனை துரத்தி போய் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படி மீன் ஓடும்போது பாருங்கள், அவ்வளோ கூட்டமாக அப்படி அழகாக அப்படியே செம்மையாக இருக்குங்க. அதோடு சேர்த்து அதோட கடல் சத்தமும் வேறு லெவலில் இருக்கும். மீன் ஓடிக்கிட்டே இருக்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. ஒரு மீன் எங்கிட்டு போதோ அதை பார்த்து தான் போகும். மற்ற மீனும் அந்த எறும்பு கூட்டம்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி தான். பறவைகளும் மொத்தமாக போகணும், அதே மாதிரி தான். மீனும் கூட்டமாக தாங்க போகும். தனித்தனியாலாம் மீன்லாம் அந்தளவு போகாது. அந்த கூட்டத்தை விட்டு தப்பி தவறி வர்ற மீன் தான் வேறு எங்கிட்டாச்சும் மாறி போகுமே தவிர மற்ற மீன் எல்லாமே ஒரே கூட்டத்தோடு தாங்க அலையும். தண்ணிக்குள்ளே பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு வீடியோவில் பார்க்க கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்தாலும், ஆனால் இது நீங்கள் எங்களே மாதிரி இந்த கண்ணாடி போட்டுட்டு தண்ணிக்குள்ளே இறங்குனின்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வாயை பொழந்துருங்க. வாயை தண்ணிக்குள்ள வச்சு பழக்க முடியாது. தண்ணி உள்ளே போயிடும், மறுபடியும் நம்ம முடிஞ்சோம். அந்த அளவு ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா அந்தளவு சூப்பரான ஒரு காட்சி இருக்கும். இந்த மீனெல்லாம் பார்க்கும்போது பல கவலைகளை கூட நம்ம மறந்துடலாங்க. கடலுக்குள்ளே அழகழகான பாறைகள்லாம் இருக்கும். அதையும் பார்க்கும்போது நம்மளை ரசிக்கலாம். இது கொஞ்சம் தாவு விட்டு மேலே வந்தனால தான் இந்த மீன் கூட்டத்தை நம்ம துரத்தி வீடியோ எடுக்க முடியுது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எடுக்கவே முடியாதுங்க. அது போகிற போக்குக்கு போய்கிட்டே இருப்போம். மின்னல் மாதிரி போவாங்க செம்ம ஸ்பீடில். எப்படி அழகாக இருக்கும். இப்படி வீடியோலாம் நீங்கள் என்ன டிஸ்கவரி சேனலில் தானே நம்ம பார்ப்போம். அதே இது நம்ம இப்போ நம்ம தமிழ்நாட்டு சேனலில் பார்த்துட்ருக்கோம். நீங்களும் பார்த்துட்டு கொஞ்சம் ஓரளவு சப்போர்ட் பண்ணிங்கன்னா இதோடதையும் சூப்பராகவும் இன்னும் வீடியோ எடுக்கலாம். போக போக வீடியோஸ் வரும். நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இப்படி மீன் கூட்டத்தெல்லாம் இதுக்கு முன்னாடி டிஸ்கவரி சேனல் என்ஜியில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப பேர் இப்போலாம் வீடியோ எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப பேரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. நம்மளும் ஆரம்பத்துலேருந்து போட்டுட்ருக்கோம். மாதிரி சப்போர்ட்டை கொடுத்து ஆதரவு கொடுங்க. எப்படி ஓடுறோம் பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல பார்க்கும்போது. எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் அப்படியே இந்த மீனெல்லாம் கண்ணாடி போட்டுட்டு மேலேருந்து அப்படியே மிதந்துக்கிட்டே பார்த்துட்டு இருப்போங்க. சூப்பராக இருக்குங்க. அந்த அழகை ரசிக்கிறதுக்குன்னே தனி ஒரு அழகு வேணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவு இருக்கும். இப்போ இந்த வலைக்குள்ளெல்லாம் உட்காந்து வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. வலை திடீர்னு நம்ம தம்மூச்சில் ஓடிட்டு இருக்கோமா, வலைக்கு மேலே மூச்சு முட்டிட்டுன்னு சொல்லிட்டு மேலே வருவோம். அந்த டைம் நம்ம வலையில் மாட்டோன்னு வச்சுக்கலாம், முடிஞ்சோம். ஏதோ சாமி புண்ணியத்தில் வந்துட்டு நம்ம தப்பிக்கலாங்க. எப்படி ஓடிட்டு இருக்காங்க பாரு. மீன் பாறை மீனை சாப்பிட தான் செஞ்சுருப்பீங்க. தண்ணிக்குள்ளே பாருங்கள் எப்படி ஓடுறான்ட்டு. செம்மையாக இருக்குல்ல. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட் மறக்காமல் நம்ம தூத்துக்குடி மீனோட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.